வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அழகு 14. நம்ம இன்னைக்கு அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ரத்தம். இந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரத்தம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ரெட் கலரா உள்ள ஒரு திரவ நிலையில உள்ள ஒரு அமைப்பு. ஓகேவா? ரத்தம் சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசுவாகும். ஏன் இணைப்பு திசுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே யார் ஓடிட்டு இருக்கா, சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கானா, ரத்தம் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம உடம்புல பார்த்தோம்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குமே என்ன வேணும்னா தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், காத்து வேணும், எல்லாமே வேணும். இது எல்லாத்தையுமே அதுங்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கறது யாருன்னா இந்த ரத்தம் தான். ஓகேவா? நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களையும் இணைக்கிறது யாருன்னா இந்த ரத்தம் தான். அதனாலதான் அது என்ன சொல்றாங்கன்னா இணைப்பு திசு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது மனிதனின் உடல் சுற்றோட்டத்தின் முக்கிய ஊடகமாக கருதப்படுகிறது. ஏன்னா உடம்புக்குள்ள சுத்தி வருது இல்லையா? அடுத்தது ரத்தத்தின் பகுதி பொருட்கள். இப்ப ரத்தத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ரத்தம் 2 முக்கிய பகுதி பொருட்களான பிளாஸ்மா எனும் திரவ பகுதியும், நம்ம ரத்தம் தண்ணியா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா அது இருக்கக்கூடிய பிளாஸ்மா தான். அப்புறம் அதனுள் மிதக்கும் ஆக்கக்கூறுகள். ஆக்கக்கூறுகள்னா யாருன்னா ரத்த செல்கள். அததான் என்ன சொல்றாங்கன்னா ஆக்கக்கூறுகள்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, தான் நம்மளோட உடம்புன்னு நம்ம நாம வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த டம்ளர்ல நான் தண்ணி வைக்க போறேன். இந்த டம்ளருக்குள்ள தண்ணி இருக்கு. இந்த தண்ணி தான் யாருன்னா பிளாஸ்மா. இதுலதான் யாரெல்லாம் மிதந்துட்டு இருக்கா அப்படின்னா அந்த ரத்த செல்கள் மிதந்துட்டு இருக்கு. வளர்ந்துருக்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த டம்ளருங்கிறது நம்மளோட உடம்பு. அந்த டம்ளருக்குள்ள இருக்க தண்ணி மாதிரி திரவமா இருக்க பொருள் யாரு? அந்த மஞ்சள் கலரா வரைஞ்சிருக்காங்க இல்லையா? அதுதான் பிளாஸ்மா. அதுல இந்த ரெட்டா குட்டி குட்டியா புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் ரத்த செல்கள். பிளாஸ்மா என்ன கலரா இருக்கும்னா இந்த மாதிரி எல்லோவிஷா தான் இருக்கும். எல்லோனா லைட் எல்லோ. வைக்கோல்லாம் இருக்கு இல்லையா? மாடு சாப்பிடலாம் வைக்கோல். அந்த அந்த வைக்கோல் என்ன கலரா இருக்கு? ஒரு மாதிரி லைட் எல்லோவிஷா இருக்கா? அந்த மாதிரி எல்லோ கலர்ல தான் அந்த பிளாஸ்மாங்கிற திரவ பொருள் இருக்கும். அப்ப அந்த மஞ்சள் கலர் தண்ணிக்குள்ள, லைட் எல்லோவான தண்ணிக்குள்ளதான் இந்த ரத்த செல்கள் தான் மிதந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பிளாஸ்மா. 55% நம்ம உடம்புக்குள்ள யார் இருக்கானா அந்த பிளாஸ்மா தான் இருக்கு, அந்த திரவ பகுதி. இது சிறிதளவு காரத்தன்மை உடையது. இந்த இதுல காரத்தன்மைனா காரம் நினைச்ச கூடாது. நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சுக்கோங்களா, அமிலம் காரம். காரம்னா என்ன அர்த்தம்? pH 7க்கு மேல இருக்கும். ஓகேவா? அதுதான் அந்த காரத்தன்மை உடையது. உயிரற்ற செல் உட்பொருட்களை கொண்டுள்ளது. இந்த பிளாஸ்மாக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா கரிம பொருட்களான புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள், அது எல்லாமே அந்த பிளாஸ்மாவோட இருக்கு. அடுத்தது ரத்தத்தின் ஆக்கக்கூறுகள். ஆக்கக்கூறுகள்னா யாரு? ரத்த செல்கள். நம்ம உடம்புக்குள்ள ரத்த அணுக்கள் 3 வகைப்படும். 3 வகையான ரத்த அணுக்கள் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. ஆர்பிசி, டபிள்யூபிசி, இன்னொன்னு ரத்த தட்டுக்கள். ஆர்பிசினா என்ன சொல்றாங்க? ரத்த சிவப்பணுக்கள், அதாவது எரித்ரோசைட். எரித்ரோ அப்படின்னா என்ன? ரெட் கலர். சைட்னா செல். அப்ப ரெட் கலரா உள்ள செல்லு தான் ஆர்பிசி. ரத்த வெள்ளை அணுக்கள் அல்லது லியூகோசைட்ஸ். லியூகோ அப்படின்னா என்ன? ஒயிட் கலர்லெஸ் சொல்லுவோம். அப்ப வெள்ளை கலரா இருக்கிறது யாருன்னா ரத்த வெள்ளை அணுக்கள். அப்ப ரத்த தட்டுக்கள் அல்லது த்ரோம்போசைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ரத்தத்துக்குள்ள பிளாஸ்மா இருக்கு. பிளாஸ்மாக்குள்ள யார் இருக்கானா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். இந்த 3 இருக்கு. இந்த 3 செல்களும் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இது 3 என்ன பண்ணுதுன்னா அந்த பிளாஸ்மாங்கிற தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்து பாருங்க, ரத்த சிவப்பணுக்கள் அதாவது எரித்ரோசைட். இவை மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ரத்த செல்களாகும். இவை எங்கேந்து உருவாகுது அப்படின்னா நம்மளோட எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகிறது. சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை ஆர்பிசி கொண்டுள்ளதால் ரத்தம் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. ரத்தம் ஏன் ரெட் கலரா இருக்குன்னா அதுக்கு காரணம் அதுல உள்ள அந்த ஹீமோகுளோபின்ங்கிற ரெட் கலர் நிறமி. அது மட்டும் இல்லாம அந்த ஹீமோகுளோபினுக்கு இன்னொரு வேலை என்னன்னா ஆக்சிஜனை கேரி பண்ணிக்கும். சரியா? நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்றது யாருன்னா நம்ம ரத்த சிவப்பணுக்கள் தான். ஏன்னா அதுக்குள்ளதான் அந்த ஹீமோகுளோபின் இருக்கு. அந்த ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ணும்னா நம்ம சுவாசிக்கிற காத்துல உள்ள ஆக்சிஜனை கேரி பண்ணி எடுத்துட்டு போய் எல்லா செல்களுக்கும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு காலை மடக்கியே வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீட்டி பாருங்க, கால் மறுத்து போயிடும், ஒரு மாதிரி விறுவிறும். ஓகேவா? ஏன் அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறைஞ்சு போச்சு. ரத்த ஓட்டம் குறைஞ்சதுனால மறுத்து போன மாதிரி இருக்கு. சோ அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதான் மசாஜ் பண்ணியோ கால் அழுத்தியோ விடும்போது பழையபடி என்ன செஞ்சிடும், அந்த பிளட் சர்க்குலேஷன் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்ப அந்த செல்களுக்கு அந்த சுவாச வாயுவான ஆக்சிஜனை அளிக்கிறது யாருன்னா இந்த ஆர்பிசி தான். பாலூட்டிகளின் முதிர்ச்சியடைந்த ரத்த சிவப்பணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவது இல்லை. அதாவது எல்லா செல்லுக்குள்ளயுமே என்ன இருக்கும்னா உட்கரு இருக்கும். அதாவது ஒரு செல்லு அங்க பாருங்க, ஒரு செல்லு வரைஞ்சோம்னா கண்டிப்பா உள்ள என்ன இருக்கும்? இப்படி ஒரு உட்கரு இருக்கும். ஆனா முதிர்ச்சியடைந்த ஆர்பிசிக்குள்ள இந்த மாதிரி எந்த நுண்ணுறுப்புகளோ உட்கருவோ எதுவுமே இருக்காது. அது இருக்க வேண்டிய எல்லா இடத்துலயும் யாரு போய் அடைச்சுப்பானா இந்த ஹீமோகுளோபின் போயிட்டு அடைச்சுக்கும். இவை இருபுறமும் குவிந்த தட்டு போன்ற ஒரு வடிவமா இருக்கு. இந்த படத்தை பாருங்க, ஒரு ரவுண்ட் பிளேட் மாதிரி இருக்கு. நடுவுல எப்படி இருக்கு? லைட்டா ஒரு கட்டை வர வச்சு ஒரு அழுத்துற மாதிரி ஒரு குழிந்த தட்டு மாதிரி ஒரு வடிவம் இருக்கு. இவற்றின் வாழ்நாள் ஒரு ஆர்பிசி எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாச்சுன்னா எத்தனை நாள் வரைக்கும் உயிரோட இருக்கும்னா 120 நாள் வரைக்கும் அது உயிரோட இருக்கு. அதோட லைஃப் டைம். ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. இந்த மேல படிச்சோம் இல்லையா, சுவாச நிறமின்னு படிச்சோம். அந்த சுவாச நிறமியான ஹீமோகுளோபின் என்ன பண்ணுது? நம்மள லங்ஸ்ல இருந்து சுவாசிக்கிற காத்துல இருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு போயிட்டு பாடியில உள்ள எல்லா செல்லுகளுக்கும் சப்ளை பண்ணுது.
அடுத்தது ரத்த வெள்ளை அணுக்கள். இது நம்ம உடம்புல ஒரு போராளி மாதிரி உடம்புக்குள்ள ஏதாவது நுண் கிருமிகள் உள்ள வந்துச்சுன்னா அது கூட வேட்டையாடி நம்ம உடம்ப பாதுகாக்கிறதா இதோட மெயின் வேலையே. இவை நிறமற்றவை என வெள்ளை அணுக்கள்னு கொடுத்துட்டோம். இவற்றில் ஹீமோகுளோபின் காணப்படுவது இல்லை மற்றும் உட்கரு கொண்டவை. அதுல உட்கரு இல்ல, இல்ல உட்கரு இருக்கு. இவை எலும்பு மஜ்ஜை, மண்ணீரல், தைமஸ் மற்றும் நிணலின் முடிச்சு போன்ற இந்த இடத்துல எல்லாம் அது உருவாகி வெளில வருது. இவை அமீபா போன்று நகரக்கூடியவை. அமீபாவோட வடிவமே எப்படி இருக்கும்? ஒழுங்கற்ற வடிவம். அது மூவ் ஆகி போகிறது ஒழுங்கற்றதா இருக்கும். அப்ப அமீபா மாதிரி இது நகர்ந்து போகுது. இதுல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த வெள்ளை அணுக்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு துகள்களுடைய செல்லு, இன்னொன்னு துகள்கள் அற்ற செல்லு. மேல 5 படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. துகள்கள் உடைய செல்லுனா இப்ப இதான் செல்லுனா செல்லுக்குள்ள இந்த மாதிரி புள்ளி புள்ளியா இருந்துச்சுன்னா துகள்கள் உடைய செல். வெறும் ரவுண்டு மட்டும் இருக்கு, அந்த மாதிரி புள்ளி எல்லாம் இல்லைன்னா துகள்கள் அற்ற செல். அப்படியே படத்தை பாருங்க. எதுக்குள்ளலாம் அந்த புள்ளி இருக்கு? நியூட்ரோஃபில்குள்ள புள்ளி இருக்கு, ஈசினோஃபில்குள்ள புள்ளி இருக்கு, பேசோஃபில்ல புள்ளி இருக்கு. அப்ப இது 3மே துகள்கள் உடைய செல்ஸ். துகள்கள் அற்ற செல் இதுக்குள்ள பாருங்க அந்த மாதிரி புள்ளிகள்லாம் எதுவுமே இல்லை.